ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த பேரே உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாம், ஆனால் இதில் இல்லாத ஹெல்த் பெனிஃபிட்ஸே கிடையாதுங்க. வைட்டமின் ஏ, பி, கால்சியம், அயன், ஜிங்க், மெக்னீஷியம், செலீனியம், பொட்டாசியம், ஃபைபர் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். மெயினாக உளுந்த கஞ்சி நம்மளோட போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 80s 90s இருக்கவங்க தான் முட்டி வலியெலாம் சொல்லுவாங்க. இப்போது 25-26லேயே நம்ம முட்டி வலி, முதுகு வலியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி உளுந்து கஞ்சிலாம் ரெகுலராக நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கும் போது அந்த மாதிரி வலியெலாம் அவாய்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஸ்கின், ஹார்ட், ஹேர், நர்வ்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அண்ட் மெமரி பவர் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உடைய உளுந்தை யூஸ் பண்ணி உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போவாங்க. உளுந்து கஞ்சி இன்க்ரீடியன்ட்ஸ்: உளுந்து இன்றைக்கி நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 15 பேருக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். தேங்காய் அரை மூடி, உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அண்ட் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 300 கிராம். இன்கேஸ் நீங்கள் வெல்லம் எடுத்திங்கன்னா 250 கிராம் எடுத்தால் போதும். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து உடச்சதை எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு, வெள்ளை எந்த உளுந்து வேணால் ட்ரை பண்ணலாம். பட் வெள்ளை உளுந்தை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கருப்பு உளுந்தில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கருப்பு உளுந்தே ப்ரிஃபர் பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எகெயின் தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 hours ஊற விடுங்க. இப்போ 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், உளுந்து நல்லா ஊறி இருக்குது. நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் ஆகி வரும். ஆல்சோ உளுந்து நல்லா உபரி கிடைக்கும் நமக்கு. அப்போ தான் நான் எவ்வளோ உபரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத குக் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போது இந்த நல்லா ஊறின உளுந்தை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டைம் மிக்சர் ஜாரில் போடுங்க. கம்மியாக போட்டு 2 டைம்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதை விட இன்னும் தண்ணியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 500 ml to 600 ml ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 2 ஜாரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உளுந்து கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. உளுந்து நல்லா ஒயிட்லேருந்து பேல் எல்லோ கலராக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 20 to 25 minutes ஆச்சும் ஆகும் நமக்கு. இப்போ ஒரு 25 minutes கிட்ட ஆச்சு. உளுந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்தாச்சு. அண்ட் இன்னொன்று நோட் பண்ணிங்களா, நம்ம பேனில் ஒரு ஹாஃப் ஆஃப் த பேன் கிட்ட தான் உளுந்து எடுத்திருந்தோம். பட் இப்போ பாருங்களேன், மேலே வரைக்கும் வந்திருக்கு. இதுதான் நம்ம உளுந்தை 4 to 5 hours நல்லா ஊற வைக்கும் போது நமக்கு கிடைக்கிற உபரி. இப்போ பாருங்கள், உளுந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. பபிளாக வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 300 கிராம் நாட்டு சக்கரை ஆர் 250 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விடுங்க. நாட்டு சக்கரை மிக்ஸ் ஆகி உளுந்து எகெயின் கொதிச்சு வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை மூடி தேங்காயை அரைச்ச தேங்காய் பால் உள்ளே ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நம்ம கலந்து விட்டுடலாம். எப்போவுமே தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அதோட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். அடுத்து உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாதாம், முந்திரி, சன்ஃப்ளவர் சீட்ஸ், கியூக்கம்பர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் அண்ட் கொஞ்சம் மெலன் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் ஒன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரோஸ்டட் நட்ஸ் ஆட் பண்ணும்போது எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எகெயின் வேணும்னா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்தியான உளுந்து கஞ்சி ரெசிபி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட எல்லாம் கொடுக்கும்போது கஞ்சின்னு சொல்லாமல் பாயசம்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி குடிப்பாங்க. அதோட கசப்பு வெளியில் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி கஞ்சியை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்கு முட்டி வலி, முதுகு வலி எதுவுமே வராமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சூப்பராக ரெடியான நம்மளோட உளுந்து கஞ்சியில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்தினஸ் ஆட் பண்ண போகிறோம்.
அவ்வளோதான், ரோஸ்டட் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொண்டு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.